ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது புக் வேல்யூடைய ஃபார்முலா அசட் மைனஸ் லைபிலிட்டி இல்லையா? இது தலையை சுற்றி மூக்க தொடுறதுக்கு சமமான ஒரு விஷயம். பார்க்க ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பங்குல போய் நீங்கள் அதோட அசட் என்ன, அதில் லைபிலிட்டி, எந்த அசட்டை சேர்க்கணும், எந்த லைபிலிட்டியை சேர்க்கணும், இதில் அப்புறம் கழிச்சு அதுக்கப்புறம் புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே உடனே ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் கரெக்டாக அப்படிங்கிற வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா moneycontrol.com இருந்தாலும் அதில் புக் வேல்யூ காட்டுவாங்க. பட் அதுவும் தவறு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புக் வேல்யூலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பிரகாரம் தான் ஒரு நிறுவன சொத்து அவர்கள் தர வேண்டிய கடன்களை பொறுத்த வரைக்கும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட உபரியாக மிச்சம் இருக்கக்கூடிய தொகை ஒரு பங்குக்கு என்னவோ அதுதான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அவசியம் என்னென்னா, நாம் ஒரு பங்கை வாங்கும்போது புக் வேல்யூவோட கீழே இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பிரகாரம் கண்டிப்பாக அந்த புக் வேல்யூ ஒரு நாள் மீட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஒரு புக் வேல்யூ 50 ரூபாய் இருக்குது, சந்தையில் அந்த பங்கின் விலை 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா 4 மடங்கு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த பங்குலேருந்து நாம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியேறுவதற்கான டைமை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. இப்போ அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட்கட் அப்படின்னாலும் 2-3 ஸ்டெப்பு தான் இருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக பார்த்தா அது ஈஸி. புக் வேல்யூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா? அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னா நம்மளுடைய மொத்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதில் ஃபேஸ் வேல்யூவை வகுத்துடணும். வகுத்துட்டா நமக்கு வர்றது என்னவாக இருக்குன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வரும். நம்ம பிஎஸ்சி இந்த காம்பில் ஒவ்வொரு டைம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்ப்போம் இல்லையா, எத்தனை பங்குகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதை கணக்கிட ஒரு மெத்தட். இதை நம்ம நேரடியாக கூட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். இது நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் இந்த ரிசர்வ் சர்ப்ளஸை நம்ம டச் பண்ணிகிட்டே தான் வீடியோ போடுவோம். அதில் அந்த வேல்யூவில் இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இல்லையா, அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும். வகுத்த ஆன்சரை திருப்பியும் என்ன பண்ணணும், ஃபேஸ் வேல்யூவோட ஆட் பண்ணால் வரது தான் புக் வேல்யூ. இது கொஞ்சம் சுத்திரமாக இருக்கு இல்லையா? பட் இதுதான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரிலையன்ஸ் பங்கு எடுத்துட்டோம். இந்த ரிலையன்ஸ் பங்குக்கு நாம் புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்சாலிடேட்டடுக்கு புக் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இல்லையா? எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது? 6339 கோடி. அப்போ 6339 கோடி டிவைடட் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ரிலையன்ஸோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 10 ரூபாய். இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 633.9. இதுதான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் கண்டுபிடிச்சோம். இதில் மெமரி ப்ளஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது என்னது? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 4,40,992 இல்லையா? 4,40,46,992 டிவைடட் என்ன? அந்த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் போட்டோம், வந்துடுச்சு. இப்போ 705 வந்துருச்சா? ப்ளஸ் என்ன ஃபார்முலா பிரகாரம் என்ன? ஃபேஸ் வேல்யூவை திருப்பியும் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 715.14. இப்போ நம்ம ரிலையன்ஸுக்கு எவ்வளோ புக் வேல்யூ இருக்குன்னா எவ்வளோ இருக்குது? 727. ஸோ நாம் கணக்கிட்டது தான் எக்ஸாக்ட் வேல்யூ. 700 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 715. ஆல்மோஸ்ட் ஒரு 12 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இல்லையா? ரொம்ப ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வோடோஃபோனுக்கும் நம்ம பார்க்கலாம். வோடோஃபோனுக்கு சேம் இதே மெத்தடை நம்ம பயன்படுத்தி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வோடோஃபோனுக்கு சேம் என்ன அப்படின்னா அதே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம்? 28,735
0.4 டிவைடட் இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 10 ரூபாய் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணதை மெமரி ப்ளஸ் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இது நெகட்டிவில் இருக்குது இல்லையா? ஸோ மைனஸ் 22 821.10 டிவைடட் இந்த ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சு. எவ்வளோ? மைனஸ் 6.94 ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ கூட்டினா ஒரு பங்குக்கு புக் வேல்யூ புத்தக மதிப்பு 3.05 கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்குது. 1 ரூபாய் இதில் வந்து கம்மியாக இருக்குது. பட் நம்ம வேல்யூ தான் எக்ஸாக்ட் கரெக்டான வேல்யூ. இப்போ அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேல்யூவேஷன் பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்குக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 180.97 180.97 டிவைடட் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 1 ரூபாய் வந்துருச்சு. அதே வேல்யூ தான் வரும் இல்லையா? ஸோ மெமரி ப்ளஸ் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் டோட்டல் ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 5293.83 டிவைடட் எவ்வளோ? நம்ம கண்டுபிடிச்ச அந்த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இப்போ நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மெமரி ரீகால் கொடுத்துட்டு வந்த ஆன்சர் ப்ளஸ்ஸு ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஆட் பண்ணால் 30.26 வருதா? எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 30.27 இங்கே ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபேஸ் வேல்யூ வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வேதாந்தாவுக்கும் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் இந்த வித்தியாசம் பார்க்குறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேதாந்தாக்கு நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். நாம் கணக்கிடுற இந்த மெத்தட் தான் பக்காவான 100% கரெக்டான மெத்தட். இப்போ இதோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 372 டிவைடட் எவ்வளோ? ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணுமா? ஸோ அப்படி பார்த்தா 1 ரூபாய். அப்போ 372 வரும். ஸோ மெமரி ப்ளஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் டோட்டல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 54,263. இப்போ டிவைடட் நம்ம மெமரி பண்ணதை போடணும். ஸோ வர ஆன்சர் 145.86 ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ கூட்டினீங்க அப்படின்னா வர ஆன்சர் 146. வேதாந்தாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 192 அப்படின்னு காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபா பக்கத்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா நாம் கணக்கிட்ட இதுதான் கரெக்டு. moneycontrol.comல காட்டினது தப்பு அப்படின்னு நம்ம ஷூராக சொல்லலாம். இது என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்தது திருச்சியில் இருக்கக்கூடிய ER ஹையர் செகண்டரி ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கும்போது அங்கே ஒரு சார் இருந்தார். அவர் பேர் வந்து மனோகர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நான் நேஷனல் காலேஜில் திரும்பி நான் அங்கே படிக்க போனதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்ஸ்க்காக திருப்பியும் அவர்கிட்ட நான் டியூஷனுக்காக போனேன். அவரோட வீடு பார்த்தோன்னா மலைக்கோட்டைக்கு கீழே இருக்கும். ஸோ அவர் வீட்டில் தான் டியூஷன் சொல்லிக் கொடுப்பார். ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த புக்கையும் அவர் எடுத்துகிட்டு வரவே மாட்டார். வெறும் கையோடு தான் வருவார். நாம் கையில் இருக்க புக்கோட பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய வார்த்தையை முதற்கொண்டு ரொம்ப அக்யூரேட்டாக அழகாக சொல்லுவார். ஸோ காலேஜ் படிக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி நான் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சம் கொடுத்தாரு. சம்மோட ஆன்சர் போடும்போது வேறு ஆன்சர் வந்தது. புக்கில் இருக்க ஆன்சருக்கும் இதுக்கும் தப்பாக வந்தது. புக்கில் இந்த பேஜில் இந்த ஆன்சர் இருக்கும், அது தப்பு, நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு அடித்து திருப்பியும் ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்கு காமிச்சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா நாம் பண்ண இந்த ஒர்க் அவுட் தான் எக்ஸாக்ட் ஒர்க் அவுட். மணி கண்ட்ரோலில் இருக்கிறது தப்பு. இப்போ புரியும் எதுக்காக இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு பங்கு வச்சுருக்கீங்கன்னா moneycontrol.comல போய் பார்க்க வேணாம், நீங்களே ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் எக்ஸாக்டான புக் வேல்யூ. நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.